வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்மாறல் பாடலோட அடுத்த பாடல் சுடர் பருதி ஒளிப்ப நிலவு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலுங்க. இந்த பாடலோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி, வேல்மாறல் படிக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களோ கிடைச்சிருந்தா அந்த விஷயத்த பகிர்ந்துக்கிற விதமா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுனால பார்க்குற மற்றவங்களுக்கும் அவங்க வேல்மாறல் படிக்கல ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த பாடலை படிக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ள வரும். அதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த பாடலோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி பாடலை ஒரு தடவை பார்த்துடலாங்க. சுடர் பருதி ஒளிப்ப நிலவு ஒழுகுமதி ஒளிப்ப அலை அடகுதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபிரபையை வீசும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, சுடர் பருதி ஒளிப்ப செங்கதிரோன் தோற்று போய் ஒளிந்து கொள்ளவும். செங்கதிரோன் முருகப்பெருமானுடைய ஒளி சூரிய பகவானுடைய ஒளியை விட அதிகமா இருக்கிறதுனால சூரியன் கூட போய் ஒளிஞ்சுக்கிறாராமா. நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப வெண்கதிரோன் ஒளிந்து கொள்ளவும். நிலாவோட குளிர்ந்த ஒளியும் முருகப்பெருமானோட ஒளி முன்னாடி ரொம்பவுமே மங்கி விடுகிறது. அதனால அவரும் போய் ஒளிஞ்சுக்கிறாராமா. அலை அடகு தழல் ஒளிப்ப வடவாமுக அக்னி ஒளிந்து கொள்ளவும். கடலுக்கடியில சமுத்திரம் உலகை அழிக்காத வகையில வடவாமுகி அக்னி அப்படின்னு ஒரு அக்னி நம்மள காத்து கொண்டிருக்கிறதா. அந்த அக்னி கூட முருகனோட ஒளிக்கு முன்னாடி ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு அதுவும் போய் ஒளிஞ்சுக்குதான். ஒளிர் பிரகாசிக்கின்றது. இங்கு முருகனோட ஒளி ரொம்பவுமே பிரகாசமா வெளிப்படுறதுனால ஒளிபிரபை வீசும். ஞான சக்தியை எங்கும் பரவுபடி செய்யுது. முருகனோட ஒளி ஞானமாக மாறி எங்கும் பரவுகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இதோட விளக்கத்தை நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது முருகப்பெருமானுடைய ஒளி சூரியனோட ஒளியை விட சந்திரனுடைய ஒளியை விட வடவாமுகி அக்னி அப்படிங்கிற ஒரு ஒளியை விட பிரகாசமா இருக்கிறதுனால அவங்க 3 பேருமே போய் மறைந்து கொள்கிறார்கள். அந்த மாதிரி மறைஞ்சதுனால முருகனுடைய அருள் எங்கும் பரவுதான். முருகனுடைய ஒளி எங்குமே பரவுதான். முருகனுடைய ஒளி எப்படி பரவுதுன்னா ஞானமாக மாறி எங்கும் பரவுகிறது. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒளி எங்கும் பரவுகிறது. இந்த ஒளிக்கு நிகராக முருகப்பெருமானுடைய வேல் இருக்கிறது. அந்த மாதிரி முருகனுடைய ஒளி நம் வாழ்வில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் போக்கி நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கு வேல் கொண்டு நம்மை காக்கின்றார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருளுங்க. இப்பேற்பட்ட வேலை போற்றி பாடக்கூடிய இந்த வேல்மாறலை உங்க எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க என்னோட சேனல்ல வேல்மாறல் பாராயணம் பண்ண வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த பாடலோட விளக்க உரை பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட உற்றார் உறவினர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாடலோடைய பதிவு பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த வேல்மாறல் பாடலோட விளக்க உரையில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.